ஸோ வீட்டில் வேலைகள்லாம் எங்கேருந்து தான் வரும்னே தெரியாதுங்க. இப்போ தான் துணிலாம் துவச்சிட்டு வந்த மாதிரி இருக்கும், அதுக்குள்ளே துணி சேர்ந்து போயிடும். இப்போ தான் பாத்திரம்லாம் கழுவி கவுத்த மாதிரி இருக்கும், திரும்பி பார்த்தீங்கன்னா 4 ஜாமான் சிங்கில் இருக்கும். ஸோ இதே மாதிரி தான் இந்த கிச்சனை எவ்வளோ தான் கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணி பாருங்கள், இந்த டஸ்ட்டு மட்டும் எங்கேருந்து தான் வருதுன்னே தெரிலங்க. வென்டிலேஷன் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 ஜன்னல் வந்து இங்கே எக்ஸ்ட்ரா வச்சுட்டேன் கிச்சனில். அதனால டஸ்ட்டு சேர்கிற இடம் இருக்குது பாருங்கள், ரொம்ப அதிகமாக டஸ்ட்டு சேருங்க. இதை தொடச்சி எடுக்கிறதுக்குள்ளே முதுகு வலியே வந்துடும். ஸோ அந்த அளவுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குங்க. கார்னர் ஃப்ளாட் வச்சுருக்கவங்க இதே மாதிரி தான் கஷ்டப்படணுமா என்னன்னு தெரியல. நீங்களுமே இந்த அதான்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ என்ன தான் நம்ம கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வச்சாலுமே இந்த வீட்டில் இருக்காங்க இல்லைங்களா ஆம்பளைங்க, ஸோ அவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க, ஒரே வார்த்தை, நீ என்னம்மா வீட்டில் சும்மா தான் இருக்க போகிற, ஃபோனை பார்த்துட்டு இருக்க போகிற, இல்லை டிவி பார்க்க போகிற, உனக்கு என்ன வேலை, பாப்பா தான் ஸ்கூலுக்கு போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே வார்த்தையிலே சொல்லி முடிச்சிடுறாங்க. ஆனால் இங்கே நம்ம எவ்வளோ தான் வேலை செய்யுங்க, அந்த வேலையை பாராட்டுறதுக்கும் மனசு இல்லை. சரி இவங்க இப்படி தான் அப்படின்னு விட்டுட்டாலுமே இவங்க பண்ணுற ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா, ஒரு பொருளை எடுத்த இடத்துல வச்சுட்டாலே நமக்கு பாதி வேலை குறைஞ்சிடுங்க. அது மட்டும் இவங்க புரிஞ்சுக்கிட்டாலே போதும். தேங்க்யூ.